மதிமுக நிர்வாகிகள் துரை வைகோ, மல்லை சத்யா இடையிலான கருத்து மோதலை அக்கட்சியின் பொதுச் செயலாளர் வைகோ முடிவிற்கு கொண்டு வந்து இருவரையும் சமாதானப்படுத்தியுள்ளார். மதிமுக நிர்வாக குழு கூட்டத்தில் துரை வைகோவிடம் மல்லை சத்யா வருத்தம் தெரிவித்த நிலையில் முதன்மை செயலாளர் பொறுப்பை ராஜினாமா செய்ததை துரை வைகோ திரும்பப் பெற்றார். தொடர்ந்து செய்தியாளர்களுக்கு பேட்டியளித்த வைகோ, நீர் அடித்து நீர் விலகாது என்றும் இருவரும் இணைந்து பணியாற்றுவார்கள் என்றும் தெரிவித்தார். நீரடித்து நீர் விலகாது, இருவரும் ஒருவரை ஒருவர் கட்டி தழுவிக்கொண்டு கரம் குலுக்கி நாங்கள் இணைந்து பணியாற்றுவோம் என்ற சமிக்கையை அதன் மூலமாக வந்திருக்கிற நிர்வாக குழு உறுப்பினர்களுக்கு தெரிவித்து பலத்த கர ஒலிக்கு மத்தியில் எனது வலது பக்கத்தில் துரை வைகோவும் இடது பக்கத்தில் மல்லை சத்யாவும் நின்று புகைப்படமும் எடுத்துக்கொண்டார்கள். என்னோட பிசினஸுக்கு ஜிஎஸ்டி நோட்டீஸ் வந்திருக்கு பாரு. உடனே ஜிஎஸ்டி எக்ஸ்பர்ட் பேசு. உடனே எப்படி கிடைக்கும்? பாஸ் வாலா. Be the boss. மதிமுக நிர்வாகிகள் துரை வைகோ மற்றும் மல்லை சத்யாவின் கரங்களை மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ சேர்த்து வைத்தார். செய்தியாளர்கள் சந்திப்பில் மல்லை சத்யா மற்றும் துரை வைகோவின் கரங்களை சேர்த்து வைக்குமாறு கூறப்பட்ட நிலையில் மனம் சேர்ந்து இருக்கிறது, கரங்களை சேர்க்க வேண்டாம் என துரை வைகோ கூறினார். அப்போது இரு கரங்களையும் சேர்த்து வைத்து வைகோ புகைப்படம் எடுத்துக்கொண்டார். மனுஷன் இதயங்களே சேர்ந்திருக்கும் போது கை சோக்கணும் அவசியமே கிடையாது. இரண்டு கைகளையும் இணைத்து வைப்பவன் வைகோ. ராஜினாமாவை வாபஸ் பெற்றது ஏன் என மதிமுக முதன்மை செயலாளர் துரை வைகோ தந்தி டிவிக்கு பிரத்யேக பேட்டி அளித்துள்ளார். நடந்த கசப்பான சம்பவத்திற்கு மல்லை சத்யா வருத்தம் தெரிவித்திருப்பதாகவும் வைகோவிற்கும் தனக்கும் பக்கபலமாக இருப்பதாக மல்லை சத்யா வாக்குறுதி கொடுத்திருப்பதாகவும் துரை வைகோ கூறியுள்ளார். கட்சிக்கு உழைப்பவர்களுக்கு உறுதுணையாக இருக்க வேண்டும் என்பதால் ராஜினாமாவை வாபஸ் பெற்றதாகவும் துரை வைகோ தெரிவித்தார். நடந்த சில கசப்பான நிகழ்வுகளுக்கு அவர் அன்பு சகோதரர் மல்லை சத்யா அவர்கள் வருத்தம் தெரிவிச்சிருக்கிறாரு. அதுவும் இல்லாமல் வர்ற காலங்களில் அந்த இயக்கத்துக்கும் தலைவருக்கும் எனக்கும் பக்கபலமாக உறுதுணையாக இருப்பார் ஒரு வாக்குறுதி கொடுத்திருக்கிறாரு. அதன் அடிப்படையில் நான் அரசியல் எல்லைகளை கடந்து சக மனிதனாக இந்த கட்சிக்கும் தலைமைக்கும் விசுவாசமாக இருப்பவர்கள் உழைப்பவர்களுக்கு நான் உறுதுணையாக இருப்பேன், உங்கள் அரசியல் வாழ்வுக்கு நான் உறுதுணையாக இருப்பேங்கிற நான் சொல்லிட்டு அதனால் என்னுடைய முதன்மை செயலாளர் அந்த ராஜினாமாவை வாபஸ் வாங்கியிருக்கிறேன்.